ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே மஞ்சமலை பயங்கர கோவமாக இருக்காங்க. கோவம் உச்சந்தலைக்கு ஏறிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாமே நம்ம மாயாண்டி குடும்பம் ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்றது தான். ஸோ அது நடக்கலையே. அது மட்டும் இல்லாமல் பூங்கொடி அவங்களுக்கு சாதகமாக அவங்க கூடயே சந்தோஷமாக இருக்காளே அப்படின்ற ஒரு வருத்தம் கோவம்னு நிறைய இருக்குது. ஸோ பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, அப்பா என் கூட பேச மாட்டியலா அப்படின்னு சொல்லிட்டு, உங்க கூட எதுக்காக பூங்குடி நான் பேசணும்? உன் கூட பேசணுன்றதுக்காக நான்லாம் வர சொல்ல. நீ எதுக்காக வந்து கலந்துக்கிட்ட? எதுக்காக நீ இந்த குடும்பத்தோடு சேர்ந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருக்க? அதுக்கான காரணத்தை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் உன்னை வர சொன்னேனே தவிர, உன் கூட பேசணும், கொஞ்சம் கொலாவணும், மக அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடணும்னு சொல்லிட்டுலாம் நான் உன்னை வர சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. ஸோ பட்டும் படாமல் பேசவும் உடனே இங்கே நம்ம பூங்குடி இருந்துட்டு, என்னப்பா எதுக்காக இப்படி நான் யாரோ மூணாவது மனுஷன் மாதிரி என்கிட்ட இப்படி பேசுறீங்க? நான் உங்கள் மகப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மகளாக இருந்திருந்தா கண்டிப்பாக சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தை அவமானப்படுத்தியிருப்பா. ஆனால் நீ என் மக இல்லையே, அந்த வீட்டு மருமகளாக்கி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஐயோ அப்பா, அங்கே என்ன நடந்தது தெரியுமா? எங்கள் பாரு பூங்கொடி, என்கிட்ட முகம் கொடுத்து நீ பேசவே பேசாத. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. உன் அத்தைக்கிட்ட நீ என்ன சொல்கிறியோ அதை சொல்லிட்டு போ. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பூங்கொடிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. உடனே இங்கே ராசாத்திக்கிட்ட, அத்தை நான் எதுக்காக தெரியுமா இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடந்த ஸ்டோரி எல்லாமே சொல்கிறாங்க. எங்கள் கருங்கல் பாண்டி தூக்கிட்டு போன விஷயம், நம்ம அழகர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த விஷயம், மனசாட்சிப்படி நம்ம பூங்கொடி இந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்ட விஷயம்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம ராசாத்தியும் நம்ம மஞ்சமலையும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஒட்டுமொத்த கோவமும் நம்ம மஞ்சமலைக்கு அப்படியே இறங்கிறதுனே சொல்லலாம். உடனே இங்கே நம்ம பூங்கொடிக்கிட்ட வந்து பூங்கொடியோட கணத்தை பிடிச்சிக்கிட்டு, ஏத்தா பூங்கொடி என்ன சொல்கிற நீ? அந்த கருங்கல் பாண்டியா அப்படி செஞ்சான், என்னத்தா சொல்கிற அப்படி சொல்லிட்டு, ஆமாப்பா என்கிட்ட அவன் ரொம்ப நாளாகவே வந்து பேசி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் என்னை தப்பாக பேசிட்டான்ப்பா, 1 மணி நேரம் என் கூட இருக்க முடியுமா அப்படின்னாலாம் அசிங்கமாக கேட்டுட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை பூங்கொடி சொன்னதுமே நம்ம மஞ்சமலை காதை மூடிக்கிறாங்க. என்னத்தா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக கேட்குறாங்க. ஆமாப்பா, அவனை நான் செருப்பால் அடிச்சுட்டு வந்தேன், அதனால தான் என்னை அவன் கடத்தி கூட்டிகிட்டு போனான். அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையவே கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பூங்கொடி வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே மஞ்சமலை இருந்துட்டு, என்ன மன்னிச்சிருத்தா, நான் கூட அந்த குடும்பத்துக்கு சாதகமாக அந்த குடும்பத்தோட மருமகளாகவே நீ மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மஞ்சமலை வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, வேண்டாப்பா மன்னிப்பெல்லாம் எதுக்காக கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. இங்கே பாருங்கப்பா, என்கிட்ட நீங்கள் ரெகுலராக பேசுகிற மாதிரி பேசுவீங்கள்ல, என்ன கோவமாக அதாவது பேசாமல் ஒதுக்கி வச்சிருவியாளா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைத்தா, நான் எதுக்காக உன்னை ஒதுக்கி வைக்க போகிறேன்? நீ இப்போவும் ஏன் மகளாக தான் இருக்க, உன்னை எதுக்காகவும் நான் ஒதுக்கி வைக்க மாட்டேன்தா, நீ ஏன் சிங்க குட்டித்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மஞ்சமலை வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது எங்கள் மஞ்சமலை இருந்துட்டு, சரிதா நான் இப்படியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம பூங்கொடியுமே இப்போது மண்டபத்துக்கு வராங்க. ஸோ மண்டபத்துக்கு வந்ததுமே அதாவது யாருமே இல்லை. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, வந்த சொந்த பந்தம் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ மீனாட்சி இங்கே பூங்கொடி மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க. உடனே தெய்வானை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. இங்கே பாருங்கள் மதனி, அவள் பாட்டுக்கு அவள் இஷ்டத்துக்கு இருப்பாளாம். அது மட்டும் இல்லாமல் இம்புட்டு ஏற்பாடை பண்ணிவிட்டு அவள் நம்ம எல்லாரையுமே அவமானப்படுத்தணுன்றதுக்காக எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிட்டு இருப்பாளாம். அதுக்கப்புறம் அவளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தணுமா? என்ன மதனி, இதெல்லாம் கொஞ்சமாவது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அது மட்டும் இல்லாமல் அவள் எம்பிட்டு பெரிய தப்பு செஞ்சுருக்கா, அதுக்கான தண்டனையை நீங்கள் கொடுக்கல. ஆனால் அவள் வந்ததும் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவளை ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்கவே இல்லை. என்ன மதனி, அவள் இஷ்டத்துக்கு அவள் என்ன வேணாலும் பண்ணலாமா? அவள் தப்பு செஞ்சாலுமே அது சரின்னு தான் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை வேற இன்னும் கொஞ்சம் நிறையவே ஏற்றி விடுறாங்க. உடனே இங்கே நம்ம மீனாட்சி இருந்துட்டு, இருங்க மதனி, எல்லாமே எனக்கும் தெரியும்ல, நானும் இங்கே தானே இருந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பூங்கொடி ஃபங்க்ஷனுக்கு வருவாளா மாட்டாளான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நானுமே பதட்டத்தில் தானே இருந்தேன். இருங்க மதனி, எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க பாருங்கள், இப்போது இந்த நிமிஷம் நான் அந்த பூங்கொடியை அடித்தாலும் நீங்கள் கேட்கவே கூடாது. உடனேங்க நம்ம மாயாண்டி இருந்துட்டு, என்னத்தா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க அவள் எம்பிட்டு பெரிய காரியம் பண்ணியிருக்கா, அவளை எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், நான் பேசுகிறப்போ நீங்கள் வாயை கூட திறக்கக்கூடாது, சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியுமே வராங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே 2 பேரும் அவங்க கூட தான் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனாட்சி இருந்துட்டு இங்கே பூங்கொடிக்கிட்ட, இங்கே பாருடி, உனக்கு என்ன அம்புடு திமுறா? இங்கே பாரு, உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க?
இம்புட்டு பேர் முன்னாடி இம்புட்டு விமர்சையாக அந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சு கடைசி நிமிஷத்தில் நீ வராமல் எல்லாரும் முன்னாடியும் நாங்கள் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்றது தான் உன்னுடைய பிளானா? இங்கே பாரு, இப்படியெல்லாம் சேர்த்துக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்னு உறுத்தவே உறுத்தலையா? இங்கே பாருடி, நீ இப்போ செஞ்சது மிகப்பெரிய தவறான விஷயம், அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்கிறாங்க. பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருக்கிறப்போ எந்த சமயத்தில் எப்படி வேணாலும் உங்களை நான் பழி வாங்குவேன் அப்படின்றது உங்களுக்கு நினப்பில் இருந்திருக்கணும்ல. என்ன நம்பி நீங்கள் எதுக்காக இந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு எங்கள் பூங்கொடி திமிராக பேசுகிறாங்க. ஸோ நம்ம மீனாட்சிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. போது நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு கணத்துலேயே அரைகிறாங்க. உடனே இங்கே நம்ம பூங்கொடி பயங்கர ஷாக்கிங்காக கணத்தில் கை முட்டை கண்ணை முழிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மாயாண்டி, அதுக்கப்புறம் பக்கம் உள்ளவங்க, அதாவது நம்ம செம்புலி, அதுக்கப்புறம் பென்னி, இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னத்தா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பென்னி கேட்கவும், சும்மா இருங்கண்ணே, இவ எப்படி திமிரா பேசுகிறாங்க பார்த்தீங்களா? ஒரு கல்யாணத்தை மிகப்பெரிய விமர்சையாக ஏற்பாடு செய்கிறதுன்றது சாதாரண விஷயமா? நீங்களே சொல்லுங்கண்ணே அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பென்னியுமே, ஆமாத்தா நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், இருந்தாலும் அது சின்ன பிள்ளை ஏதோ தெரியாதனமாக பண்ணிருச்சு. என்னென்ன சின்ன பிள்ளை, அவள் காலேஜ் போகிறா, இன்னும் கொஞ்ச நாளில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டா அப்படின்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறா. அதாவது முக்கால்வாசி பிள்ளைங்க ஸ்கூலில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுதுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கம் ஒழுக்கம்னு டீச்சர்ஸ் தான் சொல்லி தருவாங்க. அப்படி இருக்கிறப்போ இவள் ஒழுங்காக இருக்க வேண்டாமா? டீச்சர் ஆக போகிறா, இவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் இவளை சின்ன பிள்ளைன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் இவள் பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம வீட்டை சின்ன பிள்ளை தான் பழி வாங்குமா என்ன? பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் நடுவு வீட்டில் வந்து உட்காந்துருக்கால, இவளுக்கு எல்லாமே தெரியும்ண்ணே, தெரியாமலாம் எதுவும் செய்ய கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது பூங்கொடி இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க, என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இந்த வீட்டை நான் பழி வாங்கணுன்றதுக்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நம்பி நீங்கள் எந்த காரியமே செஞ்சுருக்கக்கூடாது. அதையும் மீறி நீங்கள் செஞ்சது உங்களோட தப்பு, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமிராக பேசுகிறாங்க. இங்கே உடனே அழகர் இருந்துட்டு, இங்கே பாரு பூங்கொடி, தேவையில்லாமல் இங்கே வம்ப வளர்த்துக்கிட்டு இருக்காத, நீ பண்ணினது மிகப்பெரிய தப்பு தான். உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படிங்கிறத நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஊமை கொட்டா மாதிரி மூடி வச்சு கழுத்து அறுக்கிற கணக்காக இப்படி பண்ணியிருக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பூங்கொடி எதுவுமே பேசலை. ஏன்னா அழகர் எப்போ பேசினாலுமே மாறுக்கு மாறு எதிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஆபத்துலேருந்து நம்ம பூங்கொடி காப்பாற்றிருக்காங்க. ஸோ அந்த நன்றி உணர்வு கொஞ்சமாவது நெஞ்சில் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. தெய்வானை இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்ன இவ மீனாட்சி பேசினா மட்டும் எதிர்த்து பேசுகிறா, ஆனால் அழகர் பேசினா அடங்கி போகிறாளே, ஒருவேளை 2 பேரோட மனசும் ஒத்து போயிடுச்சோ, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அதாவது பூங்கொடி இருந்துட்டு மீனாட்சி பேசுகிறது எதுவுமே பெருசாக எடுத்துக்க கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற மாயாண்டிக்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகம்மா மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பின்ன என்னங்க, உங்களை மிகப்பெரிய அவமானத்தை உங்களுக்கு தேடி கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி செஞ்சேன். ஆனால் அந்த கடவுளாக பார்த்து எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கிட்டாரு. அந்த மிகப்பெரிய ஆபத்துலேருந்து உங்கள் பிள்ளை என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எல்லாருக்குமே அதிர்ச்சி தான். என்ன இவ புதுசாக கதை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தான். உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, என்னத்தா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலத்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அழகர் காப்பாற்றின விஷயத்த சொல்கிறாங்க அந்த கருங்கல் பாண்டிக்கிட்டு இருந்து. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம மாயாண்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது. உடனே இங்கே மாயாண்டி இருந்துட்டு அழகரோட தோளில் தட்டி, இங்கே பாரு அழகரு, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கியா, அது மட்டும் இல்லாமல் பொண்டாட்டி மேலே இம்புட்டு பாசம் இருக்கணும்யா. ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா புருஷன் இறங்கி களத்தில் இறங்கி எப்படியாவது பொண்டாட்டியை காப்பாற்றணும்யா. நீ உன் பொண்டாட்டி பூங்கொடி மேலே ரொம்ப பாசம் வச்சிட்ருக்கல அப்படி சொல்லிட்டு எங்கள் மாயாண்டி வந்து அவங்களா ஒரு கதையை சொல்லவும், இதை கேட்டேன் இங்கே நம்ம அழகருக்கு, ஆமாம் அந்த பெரிய பாசம் இவ்வளோ, அதாவது அந்த இடத்துல எந்த பொண்ணாக இருந்திருந்தாலும் நான் அப்படி ஒரு ஹெல்ப்பை தான் பண்ணியிருப்பேன். இவர் வேறு தேவையில்லாமல் காலம் நேரம் புரியாமல் இவர் வேறு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம அழகர் இருந்துட்டு இப்படி மனசில் நினைக்கவும், உடனே இங்கே நம்ம பூங்கொடி அழகரவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாயாண்டி வந்து புருஷன் வந்து பொண்டாட்டி மேலே இப்படி தான் பாசமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம நந்தினிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்பவும், அதாவது நம்ம பூங்கொடிக்கும் நம்ம
அதாவது நம்ம அழகருக்கும் ஒவ்வொரு விசேஷமாக நடக்கிறப்பவும் நம்ம நந்தினி ஒவ்வொரு டைமும் ரொம்பவே நொறுங்கி போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போது இங்கே நம்ம நந்தினி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தூரமாக போயிடுறாங்க. நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னா எங்களை பார்த்து நம்ம அழுதுகிட்டு தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம தெய்வானை இருந்துட்டு மீனாட்சிக்கிட்ட, என்ன மதனி அம்புடுதானா உங்களோட தண்டனை அவளுக்கு? இங்கே பாருங்கள் மதனி, இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு எதுக்காக இருக்கணும்? இவளை இப்போவே வீட்டை விட்டு துரத்துங்க மதனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை சொல்லவும், மாயாடி இருந்துட்டு, இங்கே பாருத்தா, தேவையில்லாமல் எதுவும் இங்கே பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம், நம்ம எல்லாருமே இப்போ வீட்டுக்கு கிளம்பி போவோம். பூங்கொடி எப்போவுமே நம்ம வீட்டு மருமக தான், அதையும் தாண்டி அவள் இந்த வீட்டோட பொண்ணு, அதாவது சின்ன வயசுலேருந்தே இந்த வீட்டில் ஓடி ஆடி விளையாடின பொண்ணு. அதனால் இவளை யாருமே வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இவள் அழகரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தெய்வானிக்கு உச்சமண்டை வரைக்கும் கோவம் ஏறுது. ஸோ இன்னொரு சைடு இங்கே ராசாத்திக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஆனால் என்னென்ன நீங்கள் ஏதோ பூங்கொடியை அந்த அழகர் வந்து காப்பாற்றிட்டானா, அதுக்காக நீங்கள் அவங்க அந்த குடும்பம் மிகப்பெரிய நல்லது செஞ்சிட்ட மாதிரி நீங்கள் ஏதோ அந்த குடும்பத்துக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்க வேண்டாமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி சொல்லவும், உடனே இங்கே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, எங்கள் பாருத்தா ராசாத்தி, என் புள்ள பூங்கொடியை அந்த கருங்கல் பாண்டி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தான் அப்படின்னா அவமானத்தில் கண்டிப்பாக என் பொண்ணு செத்து போயிருந்தாலையும் போயிருப்பா. என் பொண்ணை இப்போ உயிரோடு மீட்டது, மானம் கௌரவத்தோடு மீட்டது அந்த அழகர் தான். என்னதான் நம்ம குடும்பத்தோட எதிரியாக இருந்தாலும் என் பொண்ணுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுருக்கான் அந்த அழகர். அதனால் இந்த விஷயத்தில் அவங்கள விட்டுடுவோம், அதுக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்காமல் இருக்குவோம் அப்படின்னாலாம் இல்லை. கண்டிப்பாக அந்த மாயாண்டி குடும்பத்தை நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மஞ்சமலை எப்போவுமே கோவமாக தான் இருக்காங்க. ஆனால் இன்னுமே கோவத்தை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக ராசாத்தி நிறையவே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் கடைசியாக பூங்கொடிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, அந்த குடும்பத்தை நீ பழி வாங்குற எண்ணத்தோடு தான் இருக்கணும், அந்த குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம்லண்ணே. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கிழிச்ச கோட்டோடையே பூங்கொடியுமே இருந்திருப்பாள்ல, தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராமல் இருந்திருக்கும்ல. பூங்கொடி எப்போவுமே அந்த வீட்டை பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மஞ்சமலை இருந்துட்டு, இங்கே பாரு ராசாத்தி, கண்டிப்பாக பூங்கொடி அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருப்பான், நீ எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேச்சு இருந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே ராசாத்தி இருந்துட்டு, என்ன உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, அதனால் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படி தானே? இங்கே பாருங்கள், உங்கள் அண்ணன் குடும்பத்தை எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்தணும்னு நினச்சோம், ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் கேடுகாலம், அதனால் அப்படி ஒரு விஷயமே நடக்காமல் போயிடுச்சு. உங்கள் அண்ணன் குடும்பத்தை எல்லாருமா சேர்ந்து பழி வாங்கணுன்ற எண்ணத்துல தான் பூங்கொடியை ஃபங்க்ஷனுக்கு வரவே விடாமல் நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் அந்த கருங்கல் பாண்டியால் எல்லா பிளானும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே பேச்சு இருந்துட்டு, என்ன ராசாத்தி, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? என் அண்ணன் குடும்பம் அப்படி என்ன தப்பு பண்ணிடுச்சு அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்க மதினி, உங்கள் அண்ணன் குடும்பம் என்னதான் தப்பு செய்யலை, என் அண்ணன் கையவே வெட்டியிருக்காங்க. காலம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே என் அண்ணன் எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதை விட தப்பாக இருக்கணும், தப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராசாதி கேட்கவும், உடனே பேச்சு இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மதினி, அதெல்லாம் எப்போவோ முடிஞ்ச விஷயம். இங்கே பாரு ராசாத்தி, தேவையில்லாமல் அவங்கள சூடேற்றி அவங்கள கோவப்பட வச்சு என் அண்ணன் குடும்பத்தை பழி வாங்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி யாரும் யோசிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே பேச்சு சொல்லவும், உடனே இங்கே நம்ம ராசாத்தி இருந்துட்டு, பார்த்தீங்களாண்ணே எப்படியெல்லாம் சட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கண்ணே, இந்த பேச்சியை நீங்கள் ஏதோ மன்னிச்சு ஏற்றுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதையும் தாண்டி என் அண்ணன் குடும்பத்தை பழி வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்டிஷன் போடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கண்ணே. இவன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அங்கே பேச்சு வந்து இங்கே நம்ம அது மஞ்சமலைக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சமலை இருந்துட்டு, ஏய் முத்தனை கத்திரிக்கா, போய் உன் வேலையை பாரு போ அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மஞ்சமலை சொல்லவும், இதை கேட்ட எங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லையா? ஸோ எதிர்த்து பேசுகிற பழக்கமும் கிடையாது, அப்படி பேசினா ஏதாவது சண்டை வரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால பேச்சுமே சைலண்ட்டாக போயிடுறாங்க. ஸோ கிச்சனுக்கு போய்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்காக கவலைப்படணும், அதான் அண்ணன் குடும்பம் அவமானப்படலைல்ல, கடைசி நேரத்தில் பூங்கொடி வந்து அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது, அதான் நல்லது நினச்சா நல்லதே நடக்கும், அந்த கடவுள் கண்டிப்பாக என் அண்ணன் பக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தன்னோட மனசை தானே தேத்திக்கிறாங்க நம்ம பேச்சு. ஸோ இப்போது இன்னொரு சைடு இங்கே நம்ம அதாவது யார், நம்ம செல்வி, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அமுதா இருக்காங்க இல்லையா? ஸோ அமுதா எப்போவுமே நம்ம அழகர் பக்கம் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க. ஸோ அமுதா இருந்துட்டு இங்கே நம்ம
பூங்கொடிக்கிட்ட இங்கே பாரு பூங்கொடி, அழகுரு ரொம்ப ரொம்ப தங்கமான பையன். நான் அவங்க ஊர்லேயே தானே இருந்திருக்கேன், அவங்க ஊர்லேயே நான் வளர்ந்த பொண்ணு. நாங்கள் எல்லாரும் ஒரே ஊருன்றதுனால அழகரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அழகர் மட்டும் இல்லை, அந்த குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே தங்கமானவைங்க. தயவு செஞ்சு அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. விட்டுரு பூங்கொடி, நீ அழகர் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, எப்போல எனக்கு தேவையில்லாமல் அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அப்பாவோட கையை இல்லாமல் பண்ண அந்த மாயாண்டி குடும்பத்தை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அமுதா இருந்துட்டு, இங்கே பாரு புள்ள, நான் சொல்கிறத கேளு தயவு செஞ்சு. இப்போ கூட உன் மனசு மாறலையா? அழகரு உன்னை அதாவது நீ எதிரி, ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்கீங்க அப்படின்றத மனசில் வச்சுக்காம கூட உனக்கு ஒரு ஆபத்து அப்படின்ன உடனே அவர் உன்னை காப்பாற்றினார்ல, அப்படி இருக்கிறப்போ நீ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். எப்போவோ நடந்த சண்டையை நீ இப்போ வரைக்குமே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக ஒரு நாள் அழகரோட மனசை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, இங்கே பாரு பிள்ளை, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. நான் அந்த குடும்பத்தை பழி வாங்கி தான் ஆகணும். ஏன்னா என் அப்பாவோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என் அப்பாவோட டார்கெட்டே அந்த குடும்பம் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ அதை தான் நானுமே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி சொல்கிறாங்க. எப்படியாவது போப்பில்ல, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சிக்கக்கூடிய நேரம் வரும். அன்னைக்கு நீ சொல்லுவேன், நான் அழகர் கூடவே ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்டி அப்படின்னு வாயிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பூங்கொடி இருந்துட்டு, அப்படி ஒரு வார்த்தை என்றைக்குமே என் வாயாலிருந்து வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அமுதா இருந்துட்டு, சரிடி நாங்கள்லாம் கிளம்புறோம், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ஒரு வேளை உங்கள் அப்பா பேசி முடித்த மாதிரி அந்த கருங்கல் பாண்டி கூட உனக்கு கல்யாணம் நடந்துருந்தது அப்படின்னா அப்படி தான் உன் வாழ்க்கையே போய் சேர்ந்துருக்கும். ஏன்னா அவனுக்கு வயசு மட்டும் அதிகமாகலை, ஊரில் வப்பாட்டிங்கெல்லாம் அதிகம்தான். பார்க்குற இடமெல்லாம் வப்பாட்டிங்க வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சரியான கேடு கெட்டவன் வச்சு அவனை எப்படியோ அவனுக்கு நீ பொண்டாட்டியா அமையலை. நீ என்ன புண்ணியம் பண்ணியோ போன ஜென்மத்தில் நீ அழகருக்கு பொண்டாட்டியா அமைஞ்சிருக்க. கிடைச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கொடி, சந்தோஷமாக வாழ்க்கை கொண்டு போகிற வழியை விட்டுட்டு பழி வாங்குறோம், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது அமுதா சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அமுதா சொன்னதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம பூங்கொடி யோசிச்சு பார்க்குறாங்க. அமுதா சொன்ன மாதிரி அழகர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க மனசுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போது இங்கே நம்ம பூங்கொடி எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அழகர் நம்ம பூங்கொடிக்கிட்ட நிற்கிறாங்க. உடனே இங்கே அழகரோட முகத்தை நம்ம பூங்கொடி பார்க்கவும் நம்ம அழகர் இருந்துட்டு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றியா? எதுக்கு? நான் தானே உனக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றினேன், அதுக்காக நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆமாம், நீ எதுக்காக எனக்கு நன்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை கடைசி நேரத்தில் உங்ககிட்ட நான் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்தேன். மனசாட்சியோட ஒரு நல்ல முடிவை எடுத்து என் குடும்பத்தை அவமானப்பட விடாமல் காப்பாற்றிட்டேன். அதுக்காக தான் நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பூங்குடி இருந்துட்டு, இங்கே பாரு, நீ என்ன அந்த கருங்கல் பாண்டிக்கிட்டேருந்து காப்பாற்றினதுனால மட்டும் நான் மனசாட்சியோடு நான் இப்படி செஞ்சேன். அதுக்காக உங்கள் குடும்பத்தை பழி வாங்காமல் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீ மனசில் நினைக்காத. ஏன்னா என்னுடைய குறிக்கோளே, என்னுடைய ஆம்பிஷனே அவங்க குடும்பத்தை பழி வாங்கணுன்றது தான். என் அப்பா ஒத்த கையால் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அதுக்கு உங்கள் குடும்பம் தான் காரணம். அதனால் உங்கள் குடும்பத்தை நான் கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அழகர் இருந்துட்டு, பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் குடும்பத்தில் உள்ள முகத்தறி எல்லாரையுமே கிழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன முகத்தரை, நாங்கள் என்ன முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கோம்? நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் அம்புட்டு கெட்டவங்களாம் இல்லை. நாங்கள் கெட்டவங்களாக இருந்தால் தானே பயப்படணும். நாங்கள் கெட்டவங்களாக இருந்து மற்றவங்க முன்னாடி நல்லவங்க மாதிரி நடித்தோம் அப்படின்னா நீ எங்கள் முகத்திலேயே கிழிக்கலாம். ஆனால் அப்படி ஒன்று எங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே இல்லவே இல்லையே. அப்படி இருக்கிறப்போ நீ எதையும் நிரூபிக்க முடியாது, முகத்திலேயே கிழிக்கவும் முடியாது. கடைசியில் இந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், இந்த குடும்பத்தை பழி வாங்க நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட போகிறது நீயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம பூங்குடி இருந்துட்டு, என்ன சொல்கிற நீ? அந்த அளவுக்கெல்லாம் நீங்கள் நல்ல குடும்பமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு, போக போக உனக்கே புரியும். அதான் சொல்லுவாங்களே, இந்த ஹீரோங்க கூட படத்தில் சொல்லுவாங்களே, பார்த்த உடனே பிடிக்கிற ஆள் இல்லை, பழக பழக பிடிக்கிற ஆள் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எதுலேயோ ஒன்று வரும். அந்த மாதிரி தான் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. போக போக பழக பழக இந்த வீட்டில் உள்ள எல்லாரோட கேரக்டரையுமே நீ கண்டிப்பாக புரிஞ்சுப்ப. அன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்க நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. ஏன்னா மனசாட்சியே இல்லாமல் எங்கள் அப்பாவோட கையை வெட்டினவர் தானே, மனசாட்சியே இல்லாமல் ஒரு கையை எடுத்தவர் தானே.
அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி நல்லவங்களா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பூங்கொடி சொல்கிறாங்க. போல் இங்கே பாரு, நீ எதனா நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நான் கிளம்புறேன், நன்றி சொல்லணும்னு நினச்சேன், நன்றி சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அழகர் வந்து அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஜாலியாக பேசி சிரித்து விளாட்றதுக்காக போயிடுறாங்க. நம்ம தெய்வானைக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. எப்படியாவது இந்த பூங்கொடியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம நந்தினி ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி அழுது கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஸோ தெய்வானை வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, இப்போது ஜோசியர்கிட்டையுமே போயிட்டு நம்ம நந்தினிக்கும் அழகருக்கும் எப்படி இருக்குது, இவங்க 2 பேரும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பாங்களான்ற மாதிரியும் கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ ஜோசியருமே 2ஆம் தரமாக உங்கள் பொண்ணு வாக்கப்பட்டு போனா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாதகக்காருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான், 2 பேரும் நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பூங்கொடி வந்து வீட்டை விட்டு போனால் மட்டும்தானே இப்படி ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண முடியும். அதனால் இங்கே நம்ம தெய்வானை டைரெக்டாகவே இங்கே நம்ம பூங்கொடிக்கிட்ட வந்து ஏய் இங்கே பாருடி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பூங்கொடி இருந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா கேட்கவும், உடனே இங்கே நம்ம தெய்வானை இருந்துட்டு இங்கே பாரு, என் பொண்ணும் அழகரும் உசுருக்கு உசுரா சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க, நடுவில் நீ பாட்டுக்கு அழகரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வந்து நின்ன, உன்னால தான் இன்றைக்கி என் பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக வந்த வழியை பார்த்து போயிடு, ஏன்னா நீ அழகரை நேசிச்சுமே கல்யாணம் பண்ணிட்டு வரல, அப்படி இருக்கிறப்போ நீ இந்த வீட்டில் எதுக்காக இருக்கணும், இந்த வீட்டை பழி வாங்கணுன்றதுக்காக தான் நீ வந்திருக்க, ஒழுங்காக இந்த வீட்டை விட்டு போயிடுடி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானை வந்து பூங்கொடியை மிரட்டுறாங்க. ஸோ இப்போது இங்கே பூங்கொடி இருந்துட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்க அப்படின்றதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது, நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும், அந்த வேலையை நான் முடிக்காமல் போகவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே தெய்வானைக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஒழுங்காக வெளியே போறியா இல்லை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு அழகரை லவ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், லவ் பண்ணாங்க அப்படின்னா வீட்டில் சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கணும், இல்லை அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கணும், எதுவுமே செய்யலைல்ல, எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டின அந்த அழகரை நான் பழி வாங்கணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என் அப்பா இன்னைக்கு ஒத்த கையோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த வீட்டில் உள்ளவங்க தான். ஸோ அதனால் அதுக்கான தண்டனையை உங்களுக்கு கொடுக்காம நான் விட மாட்டேங்க, நான் அதுக்காக தான் வந்திருக்கேன், தேவையில்லாமல் நீங்கள் என் வழியில் குறுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெய்வானைக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ தெய்வானைக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே பாரு பூங்கொடி, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு, என் பொண்ணு நந்தினி ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, மனசளவில் அழகர் கூட அவள் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா, அவளோட நினப்பில் இருந்து அழகரை மீட்கவே, அதாவது அழகரை வந்து தூக்கி எறியவே முடியல, அவளும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டா மறக்கிறதுக்கு, ஆனால் மறக்க முடியல, தயவு செஞ்சு என் பொண்ணோடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னா அது உன் கையில் மட்டும்தான் இருக்குது, நீ தயவு செஞ்சு அழகரை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தெய்வானை வந்து கெஞ்சி கேட்குறாங்க. பூங்கொடிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூங்கொடியை யோசிக்கிறாங்க, நம்ம வந்தத்துலேருந்தே அந்த நந்தினி ஒரு மாதிரியே அழுதுகிட்டேவும் டல்லாகவும் தான் இருந்தாங்க, அப்போது அழகரை இவங்க லவ் பண்ணியிருக்காங்க போல், அதனால தான் அப்படி இருந்திருக்காங்க போல் அப்படின்னு இப்போ தான் இங்கே நம்ம பூங்கொடிக்கு அந்த விஷயம் என்னென்னே புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் யோசிக்கிறாங்க, நம்மளோட அப்பாவோட சந்தோஷத்துக்காக இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தோம், அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம கெடுக்கணுமா அப்படின்னும் யோசிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஃபஸ்ட்டு நம்ம நினச்சி வந்ததை முடிச்சுட்டு நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரியுமே நினைக்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே தெய்வானுக்கு வாக்கு கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள், அழகரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காகலாம் நான் வர கிடையாது, இந்த வீட்டை பழி வாங்கணுன்றதுக்காக நான் இப்படி ஒரு திட்டத்தோடு வந்தேனே தவிர மற்றபடி அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற திட்டம் எனக்கு கிடையவே கிடையாது, அதனால் நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நீங்கள் அழகருக்கான கல்யாணம் பண்ணுவீங்க, யாருக்கான கல்யாணம் பண்ணுவீங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம தெய்வானை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த வார்த்தையை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், இந்த வார்த்தையை நீங்கள் நம்பி தான் ஆகணும், நம்பலை அப்படின்னாலுமே நான் இன்னும் பண்ண முடியாதுங்க, என்னுடைய குறிக்கோள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம பூங்கொடி வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறாங்க இப்போதைக்கு, ஆனால் அழகரோட கேரக்டர் பிடிச்சி போய் ஒரு நாள் நம்ம பூங்கொடியோட மனசும் மாறலாம். ஸோ பூங்கொடி இதே வீட்டில் இருந்து அழகர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையுமே உண்டாக்கிக்கலாம். எப்போ என்ன எப்படி வேணாலுமே மாறும், சுச்சுவேஷன் யாரை எப்படி வேணாலுமே மாற்றும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போது நம்ம தெய்வானைக்கு பூங்கொடி வந்து வாக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாக்கை பூங்கொடி காப்பாற்றுவாங்களா
அப்படியே பூங்கொடி இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நந்தினிக்கும் அழகருக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படி ஒரு சுச்சுவேஷனை இங்கே நம்ம தேவானை கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ஒருவேளை பூங்கொடி இந்த வீட்டை விட்டு போய் நம்ம நந்தினிக்கும் அழகருக்கும் கல்யாணம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.